ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேனாவின் அலப்பறைகளில் முசுமுசுக்கு அடை எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இருமல் சளியெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு முசுமுசுக்கு இலையை ஃப்ரெஷ்ஷாக பறித்து வந்திருக்கேன். அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் மிளகு, ஊற வச்சு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு இது ஒவ்வொன்றையும் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரிசி போட்டு ஒரு அரை அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஒன்றும் பதியமாக அரைச்சாச்சுங்களா. இப்போ முசுமுசுக்கு இலையை போடணும். அலசி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முசுமுசுக்கு இலையை அதில் போடணும். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியை போடணும். பாருங்கள், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இஞ்சியை போடணும். ஒரு 5-6 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அது போடணும். 2 பச்சை மிளகாய் போடணும். 2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அந்த அடையை ஊற்றும் போது நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் போட்டும் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்குங்க. ஏன்னா கீரை அந்த இலையை அலசும் போது அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோடு இது சேர்ந்து அரையும் போது திட்டமாக வந்துடும். இல்லைங்க ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னாக்கா தண்ணி வேணுன்ற அளவுக்கு ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் இதுவும் இருந்த மாதிரி அரைச்சாதான் அடை நல்லா இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டேன், அது பாருங்கள். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேன். நல்லா கொரன்னு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஓட்டிடணும். நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ அடை மாவு பதத்துக்கு வந்திருக்கான்றதை பார்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க, அடை மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு. அதனால அது ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்குவோம். ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாத்திரத்துக்கு மாற்றி அடிச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் காய வச்சுக்குவோம்.
தோசைக்கல் காஞ்சிச்சு. இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்குவோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து அதில் ஊற்றி அடை மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ வெந்ததும் திருப்பி போட்டாச்சு. நல்லா ப்ரௌன், லைட் ப்ரௌன், ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் மடக்கூடாது. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வந்து அது மாறும். நமக்கு எண்ணெய் வேணுன்னா எண்ணெய் ஊற்றி அதை மறுபடியும் திருப்பி திருப்பி நல்லா அழுத்தி விட்டு இது பண்ணிக்கலாம். வெந்துடுச்சு பாருங்கள். லைட் ப்ரௌன் கலரில் வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மீதி எத்தனை தோசை வருதுன்னு, எத்தனை அடை வருதுன்னு பார்த்துக்கலாம். நல்லா வந்துடுச்சு.